ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேற்று ஒரு பாலியல் துன்புறுத்தலாக கொலை செய்யப்பட்ட இந்த தூத்துக்குடி சம்பவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த சம்பவத்துல நீங்க இப்ப சொல்றாங்க சில பேர், அவங்க இயற்கை விவாதம் செய்யறதுக்காக போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த குடி போதையில் இருந்த வாலிபர்கள், போதை பொருள் வாலிபர்கள் அந்த பெண்ணை சீர்கெடுத்து கை கால்களில் சிறு அப்பா சொல்லவே ஒரு மாதிரியா இருக்கு. அவங்களோட ஒரு சைக்கோ கொலைகாரனோட மோசமான தனமான ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. அவங்க தாய் தகப்பனும் அந்த மூஞ்சி பார்க்கறதுக்கு எவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு அரசுகள் இதுக்கான அடுத்த ஸ்டெப் நீங்க எடுக்கலைன்னா நடக்கல. உண்மையா சொல்றேன், நீங்க என்ன நினைச்சேன்னு வச்சுங்க, சட்டங்கள் கடுமையானா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி பாலியல் சீன்களை உருவாக்குறாங்க, இல்ல கொலை ஒரு பெண்ணை பாலியல் பூர்வமா கொண்டு போய் சீர்கெடுத்து கொள்றாங்க. ஆனா அவங்களுக்கு 4 பேர் செஞ்சாலும் சரி, 6 பேர் செஞ்சாலும் சரி, 10 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இந்த உலகத்துல வாழணும்னா அந்த நாய்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது. புரியுதா? இந்த மாதிரி இந்த சட்டங்கள் கடுமையானா மட்டும்தான் அந்த மாதிரி குறையும். ஆனா இல்வாக்கு பண செல்வாக்கை வைத்து இது மாதிரி நிறைய நடக்குது. ஆனா இது நான் என்ன சொல்றேன், இப்போ செத்த ஒரு பெண் ஏழை பெண். அந்த பெண்ணோட தாய் தப்ப என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாளைக்கு போய் ரோட்ல போராடுவாங்க, வீட்டுல கத்துவாங்க, ரோட்ல ஏறி போராடுவாங்க, கோர்ட்டு போவாங்க, கேஸ் போவாங்க. அதே மாதிரி வாய்தா 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 கடைசி வரைக்கும் போராடியே வாழ் சூழ்நிலை வாழ்றதுனால ஏழைகள் மக்களுக்கு இந்த இந்த ஆட்சியில் நீங்கள் எதை நீங்கள் ஏதோ ஒண்ணு செஞ்சு ஆகணும்னா, இந்த பாலியல் சீண்டல்கள், பெண் வன்கொடுமை, அளவு ஆணவ கொலைகளுக்கு சட்டம், ஒழுங்கான சட்டமும் அது சட்டம் போட்டா திரும்பி அந்த ஒரு பெண்ணை ஒரு தவறான ஒரு ஆண் பார்க்க கூட கூடாது, அவன் மனசுல கூட நினைக்க கூடாத ஒரு சட்டம் ஏற்று ஒவ்வொருவருக்கும் 5 வருடம் காவல் தண்டனை, அந்த தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்து